குமரி அடுத்த தாமரைப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன், தீபா இவங்களுக்கு 7 வயதுல ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கு. இந்த நிலையில மதிய உணவு இடைவேளையின் போது குழந்தை வீட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட இட்லியையும் கேக்கையும் சாப்பிட்டதா சொல்லப்படுது. அப்ப திடீர்னு அந்த குழந்தையுடைய முகம் வீக்க ஆரம்பிச்சிருக்காமா. பள்ளி நிர்வாகம் பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அதுக்கப்புறம் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா சிறுவனை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் குழந்தை வர வழியிலேயே இறந்துடுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்களாம். திமிரி போலீசாருக்குமே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வேலூர் அரசு மருத்துவமனையில குழந்தைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குழந்தைய பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்க பார்த்திருக்காங்க. ஆனா குழந்தையோட இறப்புல மர்மம் இருக்கு, நாங்க வாங்க மாட்டோம், உடனடியா நீங்க பள்ளி நிர்வாகம் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உறவினர்களும் பெற்றோர்களும் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பிரேத பரிசோதனை வரும் பட்சத்துல பள்ளி நிர்வாகம் மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு காவல்துறையினர் உறுதி அளித்ததன் பெயர்ல போராட்டம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. போராட்டம் முடிந்து உடலை வாங்கிட்டு போயிருக்காங்க.